சிறுபா கம்ப்யூட்டர் மிஷினுங்க L90Aல ப்ரோக்ராம் எப்படின்றத பற்றி பார்ப்போம். இது வந்து டேர்னிங் ப்ரோக்ராமுங்க. இப்போ டேர்னிங் வந்து ஆஃபில் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஆன் ஆகணும்னா க்ரீன் கலர் லைட் எரியுங்க. ஆன் பண்ணோடனே ஆன் ஆயிரும். இது வந்து முன்னால் டேர்னிங் அடிக்கிறதுங்க. இது வந்து பின்னால் டேர்னிங்க. இப்போ பாருங்கள், இப்போ தச்சு பார்க்க போகிறோம். தச்சு பார்த்துட்டோம்னா டேர்னிங் அடிக்குது. நம்மளுக்கு டேர்னிங் வேணான்னும் போது பார்த்தோம்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்க, இதில் ஏதோ மாறிடுச்சுடான்னா, இப்போ இதில் போட்டோம்னா மெஷின் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா வந்து நின்றோம். நம்ம அந்த ப்ரோக்ராம் போகக்கூடாதுங்க. நீங்கள் எதனா மாறிடுச்சு போது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டாட்டாக இருக்கும். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டிங்கன்னா மெஷின் வந்து பழைய நிலைமைக்கு தைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்துங்க நீடில் வந்து கீழே மேலே இறங்கி நிற்கிறதுக்கு ஏறி நிற்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், ஊசி மேலேயே நிற்கிது. ஊசி வந்து நம்மளுக்கு தைக்கும்போது இப்போ கீழே இறங்கி நிற்கிது இல்லைங்களா. இப்போ நம்மளுக்கு அது மேலே நிற்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த லைட் வந்து இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா மேலே போயிடும். இப்போ பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் தாங்க ஊசி மேலே ஏறி நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம், இந்த கத்திரி சிம்பிள் இருக்கு இல்லைங்க, இந்த சிம்பிளை நம்ம ஆன் பண்ணோம்னா கத்தி ஆட்டோ கட்டர் வந்து கட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ கட்ரு ஃபங்க்ஷன் ஆகலை, நான் ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் கட்ரு வந்து ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்மளுக்கு கட்ரு ஃபங்க்ஷன் ஆகணும், என்ன பண்ணலாம், அந்த கத்திரி சிம்பிளை வந்து ஆன் பண்ணி விட்டோம்டான்னா கட்ரு ஃபங்க்ஷன் ஆகும். ஆல்ரெடி அதோட வந்து கத்தி ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த மிஷினில் வந்து அது நம்மளுக்கு வேணாம், சில நேரம் டிஸ்டர்பாக இருக்குது, புதுசாக கற்றுறவங்களுக்கு அது வேணான்னு போது பார்த்துட்டோன்னா அதை நம்ம